மேல படும் பொழுது பின்னாடி பாத்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சிவகாசிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தாரு. போன வருஷம் வந்து அதே கடைக்கு நம்ம வந்திருக்கோம். பட்டாசு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன், வாங்க பார்க்கலாம். இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஸோ பாருங்கள், நான் 5000 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இவ்வளவும் நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு எனக்கு தான் இந்த வருஷம் 2025க்கு நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன். எல்லாமே நான் போட்டது எல்லாமே பெரிய பெரிய வெடி, ரேட் அதிகமாக தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே பெரிய ஃபங்க்ஷனான வெடி. ஸோ நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சிவகாசியில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கூகுள் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வித் கான்டாக்ட் நம்பர் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமி. ஹாய் மக்களே, வாங்க காட்டுறேன் என்னென்ன பட்டாசு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு பிடிச்ச கிட்டார் வந்துருக்கு. ப்ரோ, இந்த வருஷம் மாடலா போன வருஷமா? கிட்டார் வந்து இந்த வருஷம் வந்தது. நியூ வெரைட்டிஸ் தான். கிட்டார் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். கிட்டார் சவர் ஐட்டம் மாதிரி தான். அது இந்த வருஷம் புது மாடல் தான். 2025 புது மாடல். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா பாருங்க, கெடாயிரம். ஸோ இங்கே தான் வந்து கம்பி மாத்தா வச்சு பற்ற வைக்கணும். ஸோ பற்ற வச்சா இது வந்து கலர் கலராக வருமா? மல்டி கலர் வரும். மல்டி கலர், ஒயிட் அண்ட் கிராக்லிங் வரும். ஓகே, 2 மாடலாக வரும் அது. ஸோ இதையும் பாருங்கள், அனுமன் கதா. இதுவும் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாக வெடிக்கும். ஸோ வீடியோ லென்த்தாக போகுமே அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம ஸ்பார்க்கிள்ஸ் வச்சோம்னா நம்ம ஃப்ளவர் கலர் மாதிரி கம்பி மத்தாப்பு ஜாட்டா எதுனாலும் வச்சு. எவ்வளோ ஹைட் வரும்? ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் வரும். 5 ஃபீட் வரும். இது வானவெடி நைட் போடுறது. 12 ஸ்டெப்பு. 12 ஸ்டெப்னா எப்படி? மேலே போய் 12ஆ பிரியும். 12ஆ பிரிஞ்சு 12 பால் தனித்தனியாக விழும். மல்டி கலர் தான். 12 ஸ்டெப் விழும். ஸோ பாருங்க, 12 ஸ்டெப்பு. ஸோ வந்து இது மல்டி கலர் அப்படிங்கிறாரு. 12 ஸ்டெப்பாக வந்து விரியும் அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பூவாமா. நல்லா இருக்கு. இது டோரா சிங்கர் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல். அது சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ல தான். எடுத்து பார்க்கலாமா? எடுத்து பாருங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. ஓ, நல்லா இருக்கு. என்னன்னு நானே ஓப்பன் பண்றேன், எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ பாருங்க, இது மினி சைரன் மாதிரி. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு கலர் கலரா. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் ப்ரோ? இது மினி சைரன் மாதிரி விசிலிங் அந்த சவர் மாதிரி வெளில வரும். ஓ, ஃப்ளவர் பாட் மாதிரி சவர் பிளஸ் அந்த விசிலிங் சவுண்ட். ஹைட் வரும். ஹைட் ஒரு 3 அடி 3 அடி வரும். அவ்வளவுதான். 3 அடி வரும். நைட் ஃபங்க்ஷன் தான். நல்லா இருக்கும். நைட் ஃபங்க்ஷன் ஒன்லியாமா. ஸோ எப்படி இருக்குன்னா நீங்களும் வாங்கி வெடிச்சு பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாருங்க மக்களே, இது என்னன்னு தெரியல, கலரா இருக்கு, நல்லா வித்தியாசமா இருக்கு. இது என்னது ப்ரோ? ஃப்ளவர் பாட்ல லக்கின்னு சொல்லுவாங்க. லக்கி. ஒரே ஃப்ளவர் பாட்ல 2 ஃபங்க்ஷன், ரெட் அண்ட் கிரீன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரே புஷ்வானம் தான். இதுல வந்து 2 கலரா வரும் அப்படிங்கிறாங்க. ரெட் அண்ட் கிரீனா வருமா? ஸோ இது எவ்வளவு ஹைட் வரைக்கும் வரும்? இது ஒரு 5 அடி கிட்ட வரும். 5 அடி உயரம். 5 அடி உயரம். 5 அடி உயரம். இது வந்து சூப்பர் டீலக்ஸ். 2 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. இது ஒரு 8 அடி கிட்ட வரும். 8 அடி. மல்டி கலர், சிங்கிள் கலர் தான், கோல்டன் கலர் தான். ஆனா 8 அடி நல்லா ஃபோர்ஸாவும் வரும், ப்ரெஷர் அதிகமா வரும், சவுண்டோட வரும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசா வந்தது இது 2 ஐட்டம். ஸோ அது இல்லாம இன்னும் பழைய ஐட்டங்கள்லாம் இருக்கு. இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, பழைய ஐட்டங்கள் இருக்கு. ஸோ நியூ வெரைட்டி என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். பழைய ஐட்டம் வேணுங்கிறதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ பழைய ஐட்டம் என்ன இருக்குன்றத காமிச்சிருங்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இது லைலா மஜ்னூன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் பாட் வித் பாம். ஃப்ளவர் பாட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பாம் வரும். ஃப்ளவர் பாட் ஒரு 4 அடி வரும். அதுக்கடுத்து கீழே வந்து பாம் மாதிரி ஒரு சவுண்டு. முடிய போற கண்டிஷன்ல பாம் வெடிக்கும் கண்டிப்பா. ஸோ தப்பி தேவை வந்து பாருங்க மக்களே, இது வந்து நம்ம வெடிச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிட்ட போயிடக்கூடாது. கடைசியா இன்ட்ல வந்து வெடிக்கும் அப்படிங்குமா, பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. லைலா மஜ்னூ பேரு. லைலா மஜ்னூ. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல?
இல்ல. ராக்கெட் பாம். ராக்கெட் பாம். ஆமா, மேல போய் வெடிக்கும். கண்டிப்பா வெடிக்கும். பாக்ஸ்ல எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பீஸ் இருக்கும். 10 பீஸ் இருக்கும். ஆமா, இது லூனிக் ராக்கெட். இது அதோட கொஞ்சம் ஹைட் அதிகமா போகும். இது மேல போய் வெடிக்க தான் செய்யும். நம்ம ராக்கெட் ஃபுல்லாமே மேல போய் வெடிக்கிற ஐட்டம் தான். மற்ற இடத்துல வெடிக்காதுமாங்க, இங்க வெடிக்க ஆரம்பம். இதெல்லாம் எப்பவும் போல மக்களே நார்மலா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கு சக்கரம் வந்து பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டம் தான். அதே மாதிரி புது ஐட்டம் இது ஆர்பிட் ஸ்பின்னர். கிரவுண்ட் சக்கரத்துல புதுசா வந்திருக்கு. ஸோ பாருங்க, டபுள் சைடு நல்லா இருக்கு. டபுள் சைடு போட்டாலும் சுத்தும் அது. டபுள் சைடு சுத்தும். டபுள் சைடு போட்டா சுத்தும். கிரவுண்ட் சக்கரத்துல இந்த வட்டம் வந்தது அசோகா. ஸ்பெஷல். இதோட கொஞ்சம் சின்ன ஐட்டம். இதுக்கு பெரிய ஐட்டம் கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் இருக்கு. இதுக்கு பெரிய ஐட்டம். இதுக்கு பெரிய ஐட்டம் ஸ்பெஷல். ஸ்பெஷலுக்கு பெருசு டீலக்ஸ். டீலக்ஸுக்கு பெருசு ஆர்பிட் ஸ்பின்னர். ஓகே ஓகே. ஆனா இது புதுசா இருக்கு. ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கிள்ஸ். போன வருஷமே இது லான்ச் பண்ணாங்க. ஓபன் பண்ணி காமி. இந்த வருஷம் கொஞ்சம் மாடல் வேற. நல்லா இருக்கு. சோ பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கிள்ஸ். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இதான் ஹேண்டில். ஓகே. ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல அந்த சின்ன பீஸ் ஒன்று இதுல நீங்க 10 வச்சாலே போதும். நம்ம மேல வச்சோன்னா இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துடக்கூடாது. அதுவா ஓப்பன் ஆகிடும். இது எரிஞ்சோன்னா இங்க ஓப்பன் ஆயிரும். இப்படி நம்ம வச்சாலே போதும், சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படி பிடிச்சாலே போதும், தள்ளி பிடிச்சாலே போதும். ட்ரெஸ்ல இருந்து பற்றக்கூடாது. கொஞ்சம் தள்ளி பிடிச்சிடணும். கண்டிப்பா ஒன்று சாம்பிள் பார்த்துருவோம். இது சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே பற்ற வச்சாச்சு. ஸோ இது நைட் ஃபங்க்ஷன். நைட்டில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ பகலில் வந்ததுனால நான் உங்களுக்கு பகல்லே போட்டு காமிக்கிறேன். ஸோ நைட்டில் பண்ணுங்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது டான்சிங் பீகாக்கு 5A சில்வரில் வரும். சில்வர் கலர் மட்டும் 5Aல டான்சிங் பீகாக் 5 சில்வர். பாருங்க, மயில் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ மயில் மாதிரி நல்லா வந்து சில்வர் கலர் வரும் அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி ஏதோ புதுசாக வந்திருக்கு. இது வந்து ட்ரை கலர் ஃபங்க்ஷன். 5 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. ஒரு பாக்ஸ் 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா? இல்ல மொத்தம் மல்டி கலர் தான். ஒவ்வொன்றிலயும் மல்டி கலர் வரும். ஒண்ணுமே மல்டி கலர் ஃபங்க்ஷன். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு ஹைட் வரும்? ஹைட் வந்து ஒரு 5 அடி வரும். 5 அடி வரும். ஒரு ஆளு உயரத்துக்கு வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புதுசா வந்திருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ்ல வந்து 5 இருக்கு. எல்லாமே மல்டி கலராமா. இதையும் வாங்கி நீங்க புதுசா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே ப்ரோ. இல்ல இந்த டைம் வந்து கோல்டு லட்சுமி 5 பீஸ். ஆமா. இது எப்படி சவுண்ட் எப்படி இருக்கும்? சவுண்ட் நல்லா பேப்பர் பாம் மாதிரி. மக்களுக்காக ஒரு பீஸ் வெடிச்சு காமிக்கலாம். வெடிச்சு காமிக்கலாம். மக்களே உங்களுக்காக வந்து ஒரு பீஸ் வந்து வெடிச்சு காமிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதையும் ஆர்டர் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெகா கோல்டு கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து சாம்பிள் காமிக்கிறேன். இது மல்டி கலர் பம்பரம் ஸ்பின்னர். 10 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ். ராக்கெட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. இது குச்சியெல்லாம் இருக்காதா? இல்ல கீழ வச்சு சுத்துறது. கீழ வச்சு சுத்துறதானா? பம்பரம் மாதிரி சுத்தும் ஸ்பின்னர். கீழே சுத்தும், மேல போகும். கீழ தரையில சுத்தும். டபுள் கலர் வரும். ஓகே, சூப்பர். இது என்ன ப்ரோ? இது விசிலிங் ராக்கெட். ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும். பாக்ஸுக்கு 5 பீஸ். எவ்வளவு ஹைட் வரைக்கும் போகும்? ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 90 மீட்டர் போகும். 90 மீட்டர் போகும் அப்படிங்க. மல்டி கலரா ப்ரோ? கலர் ஒரே ரெட் தான். ஒரே கலர் ரெட் மட்டும். வேற கலர்ல இருக்கா? வேற கலர்ல கிடையாது. இது ஒரே கலர் தான். ஒரே கலர். ஓகே. பாருங்க மக்களே, மியூசிக் ராக்கெட் வந்து ரெட் கலர் மட்டும் தான் இருக்காமா. ஸோ உங்களுக்காக அடுத்த வருஷம் வந்து மல்டி கலர்ல வந்து சொல்லுவோம். மல்டி கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் 2026 மல்டி கலர்ல வாங்கலாம் கண்டிப்பா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் மணி இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து பணமா இருக்கு. ஸோ என்ன நோட்டுன்னு வெடிச்சு பார்த்தா தெரியும். ஒன்று வந்து சாம்பிளுக்கு வந்து அண்ணன் வெடிச்சு காமிக்க சொல்லுவோம். உங்களுக்காக வந்து வெடிச்சு காமிப்பாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவும் பிளாக் மணி தான். 2 பீஸ். இதுல 5 பீஸ் இருக்கும். இது வெடிச்சு சின்ன தலை வரும். இது கொஞ்சம் பெரிய தலை வரும். ஸோ ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து வெடிச்சு காமிக்கிறோம். கண்டிப்பா அது ஸ்க்ரீன்ல வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இதையும் சேர்ந்து ஆர்டர் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் மணி இதுவும் இந்த வருஷம் புதுசாக வந்தது. இதுவும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அது வெடித்து எவ்வளோ பணமாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்களும் வாங்கி வெடிச்சு பாருங்கள். பிளாக் மணி 2 பீஸ் உள்ளது. ஸோ இது சவுண்ட் அதிகமாக வரும், அதை விட எஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்களா யாருடா?
என்ன ப்ரோ இது ஹாட் வீல். ஹாட் வீல்னா ஹாட் வீல்ங்கிறது உள்ள வந்து 5 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. ஓகே 5 பீஸ்லயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 5 பீஸ் உள்ள இருந்து வெளியில வந்து சக்கரம் 5 சக்கரம் வெளியே வந்து எப்படி காமிக்க முடியுமா? ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க மக்களே, இப்படிதான் இருக்கு. ஆமா, இந்த பாக்ஸ்க்குள்ள 5 கிரவுண்ட் சக்கரம் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி சக்கரம் வரும். இது நம்ம இங்க பத்த வச்சோம்னா பாருங்க தெரியுங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க, பத்த வச்சோம்னா வெளியில ஒரு 5 பீஸ் வெளியில வந்து சுத்தம். வெளியில வந்து ஒரு 5 பீஸ் சுத்தம். கிரவுண்ட் சக்கரம் குழந்தைங்க வெடிக்கலாமா பெரியவங்க வெடிக்கிறதா? ரெண்டு பேரும் காமன் யூஸ் பண்றதா. சூப்பரா இருக்கு. இது வந்து வயர் சக்கரா. வயர் சக்கரா அதாவது சங்கு சக்கரம் கீழே சுத்துற பாத்துருப்பீங்கல்ல, இது ஒரு கம்பி மாதிரி இருக்கும், நம்ம கையில வச்சு சுத்திக்கலாம். டைமிங் நல்லா இருக்கும், ஸ்பெஷல் நல்ல பெரிய சக்கரமா இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும். ஓபன் பண்ணி போட்டு பாத்துருவோம். அவ்வளவுதான். இது பகல்ல போட்டா கொஞ்சம் கலர் தெரியாது, நம்ம நைட்டு போடுறதுதான். உள்ள கம்பியாட்டம் இருக்கு, அதாவது சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்பார்க் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து நான் வெடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னங்கிறத. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் சக்கரா. ஸோ இது கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாக வெடிக்கும். ஸோ வீடியோ லென்த்தாக போகும், அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபங்க்ஷன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்ன ப்ரோ 100 வாட்ஸ் தான் எப்போது இருக்குது, இப்போ என்ன 90 வாட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது என்ன 90 வாட்ஸா எப்படி? 90 வாட்ஸ்ங்கிறது நம்ம டிஜிட்டல் வாட்ஸ்னு சொல்லுவோம்ல, சரம் தடப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்திருக்கு. டிஜிட்டல் பண்ணது இப்போ உள்ளது. ஓகே உள்ள 3 பீஸ் இருக்கும். வாழால என்ன ஃபங்க்ஷன் எவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கோ அதே இதுலயும் இருக்கும். இதுல இருக்கும். ஸ்மோக் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக 90 வாட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 100 வாட்ஸ் நீங்க வெடிச்சிருப்பீங்க, அதை வந்து தடை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து 90 வாட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது சாம்பிள் காமிக்கிறேன், எப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் போய் அடிக்கணும்னா கொஞ்சம் ஒரு 2 ஃபீட் நானே வைக்கணும். அப்படியே வச்சுங்க. இது என்ன ப்ரோ கிரீன் கலரா இருக்கு? இது அணுகுண்டு மாதிரி தான், அதோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும். கிட்டத்தட்ட மாப்பிள்ளை வெடின்னு சொன்னோம்ல, அப்போ அதை விட அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஹை வோல்டேஜ், கொஞ்சம் சேஃப்டியா தான் வெடிக்கணும். படா பாம்பு சொல்லுவாங்க இதை. ஆமா, ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். பார்க்க சிறுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட் அடிக்க கூட, ஆனால் நல்லா சவுண்ட் இருக்கும். பக்கத்துல இருக்க கூட கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக. இதுல வந்து ஒன்னு வெடிச்சு காமிக்கிறீங்களா? வெடிச்சு காமிச்சிடும் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து இது வந்து மாப்பிள்ளை வெடி அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேப்பர் வெடி பார்த்திருப்பீங்க. இது ரெண்டாவது, இது வந்து அதுக்கப்புறம் புதுசா வந்திருக்கு. இது அணுகுண்டு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்கிரீன்ல வரும். பிடிச்சிருந்தா நீங்க இதையும் ஆர்டர் போட்டு வாங்கிங்க. உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. இது என்ன ப்ரோ? இது 1/4 கிலோ பேப்பர் பாம். 1/4 கிலோ பேப்பர் பாம். வெடிச்ச பேப்பரா திக்கலையும். இது 1/2 கிலோல இருக்கு. ஓகே. இது அதே மாதிரி 1 கிலோல இருக்கு. 1 கிலோல இருக்கு. இது வந்து வெயிட் பேஸ் பண்ணி தான். ஆமா, பேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல மாப்பிள்ளை வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை வெடி. புதுசா கல்யாணம் ஆனவங்க மாப்பிள்ளை வெடி வாங்கி வெடிங்க, நல்லா இருக்கும். பட்டாசு வந்து உள்ள எவ்வளவு நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஃபுல்லாவே பட்டாசு தான். உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறது வந்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். என்ன புது ரகம் பழைய ரகம் எது வேணுனாலும் சரி, பார்க்கறக்கே கண்குள்ள கவர்ச்சியா தெரியும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாவே இருக்கு நிறையா. உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இவர்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிங்க. டிரான்ஸ்போர்ட், லாரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வந்து போட்டு விடுவோம், அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து புது ரகம் தான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். வேணா நீங்களே வந்து இவர்கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வித் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பட்டாசு தேவை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.